ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா மூக்கு கடலை வச்சு எப்படி கிரேவி பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தியோட அதேமாதிரி தோசை இட்லியோட சாப்பாடோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இது தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டதுக்கப்புறம் ஒரு 3 லவங்கம் சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பிரிஞ்சி இலையை 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை. இது உங்களோட விருப்பத்துக்கு தான். சப்போஸ் உங்களுக்கு பட்டை லவங்கத்தோட வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பட்டை லவங்கம் சேர்த்துக்க வேணாம். இது கூட கொஞ்சம் சீரகம், அதே அளவுக்கு கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துக்கலாம். இந்த சோம்பு சீரகமும் நல்லா பொடியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சோம்பு சீரகமும் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதோட சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போது தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிங்க. பெரிய வெங்காயம் இல்லைன்னா சாம்பார் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். சாம்பார் வெங்காயம் எப்போவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதில் பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்து நம்ம வதக்கலாம். நல்லா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கும்போது தான் நம்ம கிரேவியோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். எந்த குழம்புனாலும் சரி கிரேவினாலும் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினா தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கியாச்சு. பார்த்திங்கனாலும் தெரியும். இப்போ இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடுறேன் இதில். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். ஓரளவு நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கியாச்சு. இதில் இப்போது நான் ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த உருளைக்கிழங்கை நான் இதை சேர்க்க போகிறேன். இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கை இதோட சேர்த்து நம்ம ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசாக இல்லாமல். இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம வதக்கிடணும். நல்லா 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா நான் மூக்கு கடலையை தனியாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்கு போட்டு அது நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க மூக்கு கடலையை இதோட சேர்க்க போகிறேன். நான் கருப்பு கலர் மூக்கு கடலை சேர்த்துருக்கேன். வெள்ளை மூக்கு கடலையை விட கருப்பு கலர் ரொம்ப சத்தானது. அதனால் கருப்பு கலர் எடுத்திருக்கேன். பாருங்கள், வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருந்த மூக்கு கடலை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே மூக்கடலையில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். அதனால் இந்த கிரேவிக்கு எவ்வளோ தேவையோ அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததாக மல்லித்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மிளகாத்தூளும் தனியாத்தூளும் தனியாக சேர்த்தாலும் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
ஒரு சிட்டிக்கு மஞ்சத்தூளும் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு கொஞ்சமாக இதில் வந்து தண்ணி ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி வதக்கும்போது அதோட பச்சை வாசனை நல்லா போயிடும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப கட்டியாக வேணும்னா அப்படியே விட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். இல்லை எனக்கு குழம்பு பதத்துக்கு வேணும் அப்படின்னா கிரேவி பதத்துக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சேர்த்து இந்த மசாலா பொடியோட வந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இதை பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது வந்து நான் கொஞ்சம் ஒரு 2 பத்தை தேங்காவும் கொஞ்சமாக சோம்பும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். இந்த விழுதை இதோட நான் சேர்க்க போகிறேன். தேங்காவும் சோம்பும் நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். குறப்பாக இல்லாமல் நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துடுங்க. பாருங்கள், இப்போ இதை இதோட சேர்த்துடலாம். நம்ம தேங்காய் சேர்த்ததும் இந்த கிரேவி வந்து நல்லா கட்டியாக ஆரம்பிக்கும். அந்த சோம்போட வாசனையும் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா கொதித்து எந்த அளவுக்கு கிரேவி பதம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், எனக்கு தேவையான அளவுக்கு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி ரொம்ப சத்தாகவும் இருக்கும். அதேமாதிரி இட்லி, தோசை, பூரியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரியே இன்னும் நிறைய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.